இப்போ 9 ராத்திரிகள் அப்படின்றது வந்து அம்பிகைக்கு உகந்ததாக கொண்டாடப்படுது. சிவராத்திரி அப்படின்றது சிவபெருமானுக்கு ஒரே ராத்திரி. அப்போ சகல சக்தி அவர் கொடுத்துருவார் அப்படின்றது ஒரே நாள் அப்படின்றோம். நவராத்திரி அப்படின்றது 9 நாட்கள் அம்பிகைக்கு வழிபாடு பண்ணுறாங்க. எதற்காகனா மகிஷாசுரனை கொள்வதற்காக அந்த அம்பிகை வந்து தன்னுடைய சக்தியெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்காக அந்த 9 நாள் தவம் இருக்கிறாங்க. அந்த 9 நாளும் அவங்களுடைய சக்திகளை ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்ட வாங்கிக்கிறாங்க. யாரு? அம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி. அப்போ ஒவ்வொரு தெய்வங்களும் அந்த அம்பிகைக்குள்ள அடக்கமாகிறதுக்காக தான் இந்த 9 நாளும் போராடி இருக்கிறாங்க. அப்போ நாம ஒரு கான்செப்டை நோக்கி படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா உடனே நம்மளுக்கு அது சக்சஸ் ஆகாது. இப்போ கண்டினியூ நம்மளுக்கு அதுக்கான அந்த கோல் எய்மை எண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், டெய்லி அதுக்கான ப்ராசஸ் செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது தான் அது ஒரு நாள் கை கூடும் அப்படின்றது தான் அந்த 9 நாளுக்கான சக்தி. அப்போ அந்த 9 நாளும் அம்பிகை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேர் இருப்பாங்க. அப்போ முதல் நாள் அப்படின்னு சொல்றது பிராமினி, கௌமாரி, வாராகி, வைஷ்ணவி, சாமுண்டி, மகேஸ்வரி, நரசம்மி, இந்திராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 சக்திகளாக அவங்க உருவெடுத்து 10வது நாள் அப்படின்னு சொல்றது என்னன்னா ஆயுத பூஜை கொண்டாடுறோமா இல்லை வீட்டில் ஆயுத பூஜை நம்ம புக்ஸ் எல்லாம் வச்சு பூஜை பண்ணுவோம்ல வீட்டில், அதுதான் அது கடைசி 10வது நாள் தான் அந்த பூஜையெல்லாம் ரிலீஸ் பண்றது. நாம எஜுகேட் நல்லா நம்ம படிக்கணும், நம்ம அறிவு நல்லா வளர்க்கணுன்றதுக்காக அந்த 9 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூஜை செய்யணும். 10வது நாள் நாம வந்து சரஸ்வதி பூஜையா விஜயதசமியாக கொண்டாடணும். கடைசி நாள் தான் அந்த அம்பிகை வந்து தன்னுடைய எல்லாத்தையுமே சக்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா இங்கிருந்து படிகள் ஏன் படிக்கட்டில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு 9 படி நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். அந்த 9 படிகள் வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகை வந்து கடைசியாக வச்சிருக்கோம். சார் விநாயகர் இருக்கிறாங்க, அம்பிகை இருக்கிறாங்க சொல்லி பார்த்தா ஸ்பீக்கர் ஒரு அம்மா உட்காந்து இருக்கிறாங்களா, அவங்க தான். சரி, அது வந்து காமாட்சி அம்மன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தான் உலக உயிர்கள் எல்லாம் அதுக்குள்ள அடங்கு இருக்கிறாங்க. அப்போ காமாட்சிகளுக்கு ஒரு ஏற்றமா இல்லை வீட்டில். அப்போ எந்த தெய்வங்கள் நமக்கு தெரியலனா கூட காமாட்சிகளுக்கு ஏற்றோம்னா சகல தெய்வங்களும் அதுக்குள்ள அடக்கமாக தான் ஐதீகம். அதனால
கலந்துட்டீங்க. சரியா? ஏதாச்சும் இருந்தா ரெக்கார்ட் பண்ணணும். அண்ட் தென் நம்ம போட்டோவே ஆல்ரெடி அவங்க விட போறாங்க இல்லையா? என்னோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே 25ங்களா? Thursday நமக்கு முடிய போகுது இல்லையா? ஓகே, அந்த 10 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைனிங் மழை சீசனாக இருக்குது. நம்ம வந்து ஹாட் வாட்டர் எடுத்து எல்லாம் நிறைய டேடி மம்மிட்ட சொல்லி ஹாட் வாட்டர் தான் குடிக்கணும். சரிங்களா? ஸ்வீட்ஸ் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஃபீவர் இருந்தால் வீட்லேயே ஸ்டே பண்ணிக்கணும். ஸ்கூலுக்கு நம்ம வரக்கூடாது. ஃபீவர் இருந்தால் எங்கள் மேம் வீட்டிலே இருக்காங்கன்னு சொல்லி இருக்க சொன்னாங்கன்னு சொல்லி டேடி மம்மிக்கு சொல்லணும். சரிங்களா? அண்ட் தென் நம்மளோட ஸ்கூலில் நீங்கள் ட்ரெயின் போகிறப்ப பார்க்குறீங்களா? மாண்டிசரி கிளாஸ் ரூம்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எல்கேஜிக்காக. பார்த்துருக்கீங்களா? உங்களோட டேடி மம்மிக்கு டேடி மம்மியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் சொல்லி நம்மளோட ஸ்கூலோட ஃப்ரெண்ட்ஸை வந்து அட்மிஷன்ஸ் போடணும். சரியா? சரியா? ஓகே. அண்ட் தென் உங்களுக்கு ஓப்பன் மீட்ல வந்து ப்ரைஸஸ் கொடுத்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிபி மேம் உங்களோட ஓடிங்க நம்ம எவ்வளோ பேர் ப்ரைஸஸ் வாங்க போகிறேன்? சூப்பர். எல்லாருக்கும் கிளாப் பண்ணிடலாமா? नवरात्रि